ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புளிக்குழம்பு பொடி எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள்: பல்லா கீறின தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன், பச்சரிசி 2 டீஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், கருப்பு தொளி உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், குண்டு மிளகாத்தூள் 15, விதை கொத்தமல்லி 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 1 கைப்பிடி, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ நம்ம புளிக்குழம்பு பொடி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் சின்ன சின்னதாக கீறி வச்சுருக்க தேங்காய் எடுத்து போட்டுக்கோங்க. தேங்காய் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, லேசாக சூடு வந்தாலே போதும். நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது பச்சரிசி 2 டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. அரிசி நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ அரிசி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உடைச்ச தொளி உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. குண்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. குண்டு மிளகாத்தூளில் தான் காரம் அதிகமாக இருக்கும், அதனால தான் குண்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். விதை கொத்தமல்லி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு உடம்புக்கு ரொம்ப நல்லது. தொண்டை புண்ணு, வயிற்று புண்ணு ஏதாவது இருந்தால் சரி செய்யும். பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல்டாக வச்சுருக்கோம். கொலஸ்ட்ராலையும் கட்டுப்படுத்தும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சாப்பிட்டா முடிக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது, இது எல்லாமே தெரியும். கருவேப்பிலையை பற்றி நமக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன். கருவேப்பிலை ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். தோலில் ஏதாவது வெட்டு புண்ணு இருந்துருந்தால் கருவேப்பிலையை அரைச்சி லேசாக அந்த புண்ணில் அப்ளை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக புண்ணு குணமாயிடும். ஸ்கின் இன்ஃபெக்ஷனும் சரியாயிடும். அவ்வளோதான். இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கொரப்பாக திரிச்சு ரவை மாதிரி திரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அதே அளவில் நீங்களும் போட்டிங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு 4 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி அது வரும். தேங்காய் போட்டிருக்கனால நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 15 நாள் கூட நல்லா இருக்கும். வெளியில் வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி அந்த புளிக்குழம்பு செய்கிற மாதிரி வரும். கைப்படாமல் தண்ணி படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா பொடி கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.